ம். பிஸ்மில்லா ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஒன்று எழுத்து கூட்டி ஓதலாம் அல்லது தனித்தனி எழுத்துக்களாக ஓதிட்டு திருப்பி எடுத்து ஓதலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஓதுறது பிழையா கவனம். நான் எழுத்து கூட்டியே ஓதிரவா அப்புறமாட்டி நல்லா வந்தேன்னு அப்புறம் எழுத்து கூட்டா முதல். ஓகே, உங்களோட இஷ்டம். நீங்க நோ இஷ்டம், அது நீ சாய்ஸ் பண்ணலாம். எது வேணாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணப்படாது. இப்போ எழுத்து கூட்டி ம். ஓதுறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு எழுத்தா ஓதிட்டு அது பின்னால மொத்தமா ஓதுவீங்க. மொத்தமா ஓதுறேன்டா ம். ஒரு அடியா மொத்தமா ஓதுவீங்க. மொத்தமா ஓதி கொண்டு ம். வந்து இடையில எழுத்து கூட்டுறதுக்கு மாறக்கூடாது, அது ப்ராப்ளம் இல்லைங்கண்ணா. சரி. நீங்க சொன்னது மாதிரி இழுத்து கூட்டிட்டு வாரது உங்களுக்கு அது எப்படி ம். வருதுங்கிற ஐடியாவை எடுத்துக்கொள்றது லேசாயிக்கும். ம். ம். ஒன்றும் வரல. வரலையா என்ன? ஸ்கிரீன்ல அந்த இது வரலையே. அப்படியா, என்ன வந்து ஸ்கிரீன் வந்திருக்கு, ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு, அதுல நிறைய கொச்ச கொச்சோன்னு இருக்கு, கண்ணுக்கே தெரியல. நிறைய. ஒன்றும் வரவே இல்லை. இப்பதான் வந்துருக்கு. வந்துட்டா. ம், ஸ்டார்ட் பண்ணும். பிஸ்மில்லா. வ ம ஹு வ பில் ஹெ ஹெஸ் லி فما هو بالحزن. வம ஹுவ ஹுவ அந்த வாவு நிடக்கூடாது. நிறுத்தாம சரி வாங்க. وما هو بالحزن. குட், மாஷா அல்லாஹ். ரெண்டாவது. واليوم الموعود. واليوم الموعود. மாஷா அல்லாஹ், சூப்பர். ஐன் கொஞ்சம் வந்தா நல்லா. மவ்ஊதி, மற்றபடி மிச்சம் நல்லா. واليوم الموعود. واليوم الموعود. அந்த ஊ. ஓகே. أوه. அது ஊ. எஸ், ஊ. أوه. விழுந்து திரி போதுங்க. واليوم الموعود. ம். நல்லா ஐன் எடுக்கணும். மூணாவது. القفور. الغفور. الغفور الودود. சரி போதுங்க. தால் சவுண்ட் மிக நுணுக்கம் சரியா வாரத்துக்கு பாருங்களா. தால் சவுண்ட். الغفور க الودود. க வரக்கூடாது. கோ. எல்லோ கோ ஃபூருல். الغفور الودود. வதூது. தால் சவுண்டே வருது இல்லையே. ودود. ஆ இப்போ வருது. ஏன் ஓத போல வருது இல்ல. الغفور الودود. ஆனா அவங்க பாவம். சவுண்ட காணும். நாலாவது பாவம். சிஸ்டர் உங்களோட சவுண்ட் கேட்காம பேசிட்டு நம்ம தெரியா பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. எனக்கு நடந்தேன் சரி, திடீர்னு சவுண்ட் இல்லாம பேசிட்டு. ஏதோ ஃபோன் கால் ஒன்று வந்தது, அதனால இதாயிடுச்சு. ம், சரி. நாலாவும். ذو أرسل مجيء. ذو து து الأرسل. து து ذو து. ذو ذو சரி போதுங்க. ذو ذو الأرسل
ம ஜி து தூ துல் அர் சில் து தூணிட்ட வேணாம், தால உச்சரிக்கும். து ரெண்டு நீட்டுறதுக்கு இல்ல, அதுக்காக வேண்டிய ஜூ என்று உச்சரிக்க வேணாம், அது பெரிய பிள்ளை. தால்ட சவுண்டு நிப்பாட்டு பார்ப்போம். து ஜூ இல்லையே சிஸ்டர், ஜூங்கிறது பிள்ளை. லூல து து நீங்க து ஜூண்டு சொல்றீங்க, தூண்டு சொல்றீங்க, ஒன்றும் இல்ல, உறுதியா வருது இல்ல சவுண்ட். து ஜூங்கிறது துல் அர். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா கடைசி சொல்றீங்களா? அதைத்தான் நான் இப்ப கேட்க போறேன். அதான் நான் இப்ப கேட்க போறேன். இப்ப இதுல ரெண்டுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த கடைசி நான் இந்த முதலும் இப்ப சரி. ஆ இப்போ ஆ. இது வந்து துல், இது வந்து டு. ரெண்டுமே தூன்னா சவுண்ட் வந்துச்சு. இப்ப நீங்க என்ன நினைக்கிற, அது தூ இது தூ. அப்படியே துல்னா இதுல இதுல ரெண்டு பல்லு கிடையாது சொன்னது. துல் அரு சில் மஜீது. இப்ப கொஞ்சம் மாறிக்குது. இப்ப கொஞ்சம் மாறிக்குது, லைட்டா மாறி போயிடுச்சு கடைசி. ம், பல்லுக்கு இடையில சொன்னது சரி, அதுல பிரச்சனையே இல்லை. ம், தூ பல்லுக்கு இடத்துல, அது ம். அடுத்த கடைசி எப்படி வரும்? து அது எங்க எங்க து படணும்? அது பல்லு கடையில வர எங்க அது வரணும்? வந்து கடைசி கிடா பல்லு கிட்ட அந்த நாக்கு நாக்கு வச்சு சொல்லணும் நீங்க. மேல் து மேற்பற்கள்ல கடைசி தொங்கலுக்கு போகணும். தூ பல் து போன மட்டும் போதாது, அந்த அழுத்தம் வரலன்னா ம், பிழை. த து என்ற அந்த அழுத்தம் வராட்டி பிழை. ஏன்னா அந்த எழுத்துக்கு ம், முக்கியமான குணம், பண்பு என்னன்னு சொன்னால், அந்த அழுத்தத்தை ம், கொடுத்து அந்த எழுத்தை ஓதுறது தான் முக்கியம். ம். சரிங்களா? து து ஜி து. து மஜீது. அப்ப அது வந்து நோம்பு எழுத்துறது சொல். ஸ்டார்டிங் அது சொல். து ஆர் ம், மஜி து. ம். துல் அர்சில் மஜீது. வரல. ஜீட சவுண்ட் வருது, அழகா வருது. த ஆ, அந்த ஜூ அந்த து த தூட சவுண்டும் வரணும். து து எஸ். து ஜூ அல்ல, ஜூ. துல் து து எஸ். துல் அர்சில் மஜீது. வருது இல்லையே, மாறிட்டே ஜூக்கு பேசிட்டு திருப்பி. து சொல்ல து து. ஜூ நீங்க ஜூ சொன்ன மாதிரி கடா பல்லு லாஸ்ட்ல வச்சுதான் ருன்னு சொல்றேன். து அப்படியே வந்துச்சு சவுண்ட். தூல து ஜூ அல்ல சிஸ்டர், பேர ஜூ. து தேல் து தேல் து. த து து ரைட்டா? தூ வந்து அது நான் தூண்ட சொன்னேன். நான் சொல்ல சவுண்ட் கேக்குதா? தேல் து. து து நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஜூண்டு சொல்லையும் இல்லை, தூண்டு சொல்லையும் இல்லை. சவுண்ட் லைன் மூணு ம், விஷயம் இருக்குது. நான் மூணு மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்றேன் ம், து, செகண்ட் சொல்றேன் ஜூ, தேர்ட் ஒன் சொல்றேன் தூ. மூணு வித்தியாசம் விளங்கிச்சுதா? ம். மூணு சொல்லுங்க பார்ப்போம். மூணையும் சொல்லணுமா? முதல்ல எப்படி வரும்? து ரெண்டாவது து தூ. து மூணாவது தான் பிள்ளை. தூம் சரி, தூம் சரி, லாஸ்டா சொன்னது வர ம், து என்கிறது வருது இல்லை. து து எஸ். து து ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு வரணும். து சும்மா து ம், பட்டும் படாமல் து என்றெல்லாம் சொல்லல அது அந்த எழுத்து. து கரெக்டா வருதா? து நாலாவது ذل أرض المجيد. கொஞ்சம் வந்தீங்க திருப்பி. வித்தியாசம் வரணும். ஸ்டார்டிங் லாஸ்ட் ம், வித்தியாசம் வரணும். ம். ذو الأرض المجيد. போதா குறைஞ்சிட்டு மஜி ஏதோ. مجيد. ஆ வந்தீங்க மாஷா அல்லாஹ். திருப்பி ஷீன் ذو sound வரணும். ஆர் ذو ஷீ. الأرض ذو الأرض المجيد. கஷ்டமா தான். மஜீது மஜீது. مجيد. ஆ அந்த அந்த சவுண்ட் நல்லா விலை கொடுங்க. ذو த ஜ என்றதெல்லாம் அழுத்தம் ம் இல்லாமல், அதாவது அது உண்மையில வல்லினமான எழுத்துக்கள் அல்ல. ஆனா அந்த ம் ஸ்டைல்ல து ஜ ம் உச்சரிப்பை கொண்டு வரணும், அல்லது பிழை ஆயித்திரும். ம் ம் இப்போ எப்படி நாலாவது?
ذو العرش ஆ المجيد. ها؟ வரக்கூடாது. தொண்டையால வரணும். ஆ ஆர் மஜீது ன்னு வரக்கூடாது. மஜி ம மஜி மஜீத் مجيد குட். ذو திருப்பி العرش المجيد. த மஜீது மாறிட்டு. مجيد மாறிட்டு. ذو தானே ذو. ذو العرش المجيد. ஜோ தெளிவா சொல்றீங்க. ஜோ ذو அது போஸ்டா வர மாட்டேங்குது. அதுதான் தெளிவா அதுதான். இப்ப சொன்னீங்க தால் சொன்னதாரு. நீங்க தானே சொன்னீங்க. ம், தால் சொன்னீங்க. தூ சொன்னீங்க. ம், அது இப்படி வரமாட்டேங்குது. இப்ப சொல்றேன். வரமாட்டேங்குதுன்னா வாயால வருதே இல்லைன்னா அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட். இப்ப நீ உங்களோட ம், வாயில தேன்னு சொன்னீங்க. தூன்னு சொன்னீங்க. இப்ப ம். வரமாட்டேங்குதுன்னா அது பிழையாது. அடிப்படை பிழை. நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன். நீங்க அது சொல்லி வந்து சொல்லி பார்க்கணும். நீ 4 ம், மினிட் சொல்றீங்க. ஜூன்னு சொல்றீங்க. ஜூன்னு ம், சொல்றீங்க. தூன்னு ம், சொல்றீங்க. தூன்னு சொல்றீங்க. 4 சவுண்ட் உங்களோட வாயில வருது. வரமாட்டேங்குதல்ல. மிச்சம் ஓவரா வருது. ம், கூட வருது. வரமாட்டேங்குன்னு சொல்லதே பிழை. கூட வருதுன்னு சொல்லணும். அப்ப 4 வரத்துல 3 இல்லாமல் ஆக்கி சரியானதுல ம், மட்டும் உறுதியாக இருக்க ம், வேண்டியதுதான் வேலை. 4வது பார்ப்போம். ம். சரி 5வது. يدخلون في الدين. இந்த வருது தீர சவுண்ட் வருது. நான் 5வதுல வேற அஹ், வருது. இப்ப தீர சவுண்ட் வருது. த அது தி. அதுதான் ஒவ்வொரு எழுத்து அந்த சவுண்டு இது வரையில வருது. சில இது மட்டும் வர மாட்டேங்குது. 3வது பார்ப்போம். ஜி வருது, தா போன வருது. போன உம், கிளாஸ்ல ஆ? 3வது பிரச்சனை. போன கிளாஸ் 3வதுல தால் பிரச்சனை ஆச்சு. இந்த கிளாஸ் 4வது தால்ல பிரச்சனை ஆகுது. உம், போன கிளாஸ்ல ஒரு பாடத்தை செய்யற நேரம் உம், 3வதுல தூ 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 இப்படி ரெண்டும் வேற வேற வடிவத்துல வேற வேற சவுண்ட்லாம் உச்சாரிச்சீங்க. அதுல கஷ்டப்பட்டு உம், தூ தூ உம், என்ற சவுண்டுக்கு உங்களை கொண்டு வச்சு அனுப்பினோம். பார்த்தா அன்னைக்கு 4வதுல பிரச்சனை உம், ஆகி. சரி 5வது உம். சரியாவது திருப்பி 5வதுல வேற பிள்ளைகள் இருக்குதா? يدخلون في ந الدين. ந அஹ், ந ல ந பிள்ளை. ல ல நீங்க அப்படி ஓதி يدخلون في الدين. இப்பதான் வந்தீங்க. போய் ரெக்கார்டை கேட்டு பாருங்க. நேண்டு உம், ஓதுனீங்கன்னா நேண்டு ஓதுனீங்கன்னா விளங்கும். நான் திருத்தின போறதா நீங்க நேக்கி மாறீங்க. அப்படி அல்ல. அது பிள்ளை. அப்படி உம், போதுன்னா நான் காலம் பூரா தான் ஓதிக்கணும். நீங்களாகவே உம், பிழை வராம எடா இது ஹோம்ஒர்க். போன கிளாஸ்ல இந்த உம், விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி அது ரெக்கார்டிங் நீங்க உம், செல்ஃபா கேட்டு நீங்க ப்ராக்டிஸ் உம், பண்ணி மிச்சமே அதுல உம், அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதெல்லாம் பிழையா வரும் இப்படி ஓதப்படாது என்று சில ஐடியாவோட திருப்பி கிளாஸுக்கு வந்து உம், திருப்பியும் பிழையா போகுதுன்னா ஒன்றும் செய்யல. உம். அப்ப அது கொஞ்சம் நான் அந்த நிறைய நிறைய சொல்லி சொல்லி பார்த்தேன். அது போதாது. அது இல்ல நான் இல்ல, அது அது பிழை. நீங்க 1000 முறை அதையும் சொல்லி ஓதையில பார்த்தாலும் இருந்தாது. நல்லா விளங்குவோம். நீங்க முதலாவது விளங்கணும். நான் இதுல பிழை விடுறேன். ம், ரெண்டாவது ம், அந்த பிழை விடுற பாயிண்ட நீங்க விளங்கி கிளாஸ்ல வந்து டார்கெட் பண்ணணும். நான் அந்த இடத்துல பிழை விட்டிக்கிறேன். கிளாஸ்ல செல்லணும் ம், இதுல பிழை விடப்படாது என்ற நீங்க இப்ப ம், அப்படி சொல்லலையே. உதாரணத்துக்கு இப்ப ம், 4வதுல வந்த தூவை இன்றைய ம், கிளாஸ் நீங்க 4 முறை சொல்லி காட்டுறீங்களே. 4 மெத்தட்ல 4 வடிவத்துல அப்படி இயலாது. ம், அது அர்த்தம் என்னடா நீங்க வீட்ல சொல்லி ம், பார்த்துக்கிறீங்க. சரியாவும் சொல்லி ம், பார்த்துக்கிறீங்க. பிழையான்னு சொல்லி பார்த்துக்கிறீங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டு தான் ம், நீங்க அப்படி அல்ல. அந்த ம், சொல்லி பார்க்கறதுங்கிறது நாங்க உங்களுக்கு ஓதி தராம சொல்லி தராம நீங்களா சுயமா புதிய விஷயங்களை பார்த்து ஓதிட்டு வர நேரத்துல அது கட்டாயம் தேவை. நீங்க தேடுறீங்க. அந்த உங்களோட தேடல் தேவை. இப்ப தேவை ம், என்னென்றால் உங்களோட தேடலுக்கு ம், கிளாஸ்ல உங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லி சொல்லித்தார அந்த விஷயங்களை ஒரு இடத்துக்கு ம், வச்சு உச்சரிப்பு ம், எல்லாத்தையும் ஒரு வடிவத்துக்கு மாத்தி அதைத்தான் நீங்க பிடிச்சு கொண்டு வரணும். அதான் நீங்க பார்க்கணும். நீங்க சொல்லி ம், நீங்க 10 முறை சொல்றதோ 10ம் 10 விதத்துல இருக்குதா 10ம் ஒரே விதத்துல சரியா வருதா நான் கிளாஸ்ல பாக்குற அதே சவுண்டுக்கு வருதாங்கிறத நீங்க அவதானிக்கணும். ம், ம், அதான் முக்கியம். 5வது ம். பாவம். يدخلون في الدين. திருப்பி வருங்க. يدخلون في الدين.
தி அல்ல தி ஏது ஹுலுன்னு தால் வருது இப்ப தி இது வரீங்களே. எதுகுலூன ஃபீ தீனி. மாஷா அல்லா. இப்ப அந்த நூல் நீட்டுப்படுது, உங்களுக்கு தெரியாம நூல் நீட்டுறீங்க, நேண்டு போகுது. உங்களுக்கு விளங்குது இல்ல அது நூல் நீட்டுறது. அதான் சொல்றேன், அது ம், இந்த விஷயங்களை தான் நீங்க ரெக்கார்டிங்ல நுண்ணிப்பா பார்க்கணும். நுண்ணிப்பா ம், பார்த்து உங்களோட ஓதல்ல மிச்சமே கட்டுப்பாட்டோட ஓதி பழக வேண்டிய இடம் அதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ம், உண்மையில நீங்க ம், உங்களுக்கு நல்லா தெரியும், நான் அந்த ம், நூல் நீட்டப்படாது என்று தெரியும், ஆனா நீட்டுறீங்க. ம், ஆனா உங்களோட ம், ஓதல் வார நேரம் அது ஒட்டவா நீட்டி விடுது, அது ம், பிழையாகுது. ம். சரி போதும் பாவம். ஆமா, நேத்து நேத்து நீங்க லூ சொன்னீங்க, நான் லூன்னு சொன்னேன்னு அதை நான் திருப்பி கேட்டு பார்த்தேன். நான் அப்படித்தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நல்லா. இல்ல அதான் 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 சில அந்த அந்த மாதிரி விஷயம் இப்ப இன்னைக்கு சரியெல்லாம், இன்னைக்கு லாம்ல ம், பிரச்சனை வரலையே. அந்த மாதிரி ஒவ்வொரு ம், நுணுக்கமான இடங்களை கேட்கிற நேரத்துல தான் உங்களுக்கு ம், உங்களோட உச்சரிப்புல உறுதியாகும். நான் தான் சொல்றேன். ம், இப்ப நாங்க ஒரு நாளைக்கு ம், உங்களுக்கு 1000% ஓதி தரல, மேலும் பிரச்சனை இல்லை. முழு குர்ஆனை நீங்க ஓதிட்டு போவீங்க, திருப்பி நீங்க போல தான் ஓதுவீங்க. அது உங்களுக்கு தான் நியாயம். ம், இல்லைங்க சொல்றேன். ம், எங்களுக்கு எங்களுக்கு ம், மிச்சமே டைம் எடுக்காது, அலிஃப்ல ஆரம்பிச்சு அல்லது அல்ஹம்துல ஆரம்பிச்சு குள்ள ரப்பி நஸ்ட கொண்டு உங்களை முடிச்சு அனுப்புறதுக்கு. அப்படி அல்ல, அப்படி அனுப்பினால் ம், நீங்க நாளைக்கு திருப்பி பிழையா தான் ஓதுவீங்க. திருப்பியும் நீங்க பிழையா ம், ஒருத்தரை தான் நாங்க உருவாக்கி விடுவோம், அது பிழை. நீங்க என்ன ம், செய்யலாம், நீங்க விட்ற பிழை. இப்ப நாங்க உங்களுக்கு பல விஷயங்களை ஒரே முறை திருப்பி திருப்பி சொல்லி தரோம். அப்ப உங்களுக்கு விளங்கணும், இந்த இடத்துல நான் ம், ஏண்ட உச்சரிப்பு மாறுது. நான் லாம்னு ம், சொல்லிட்டு வேற என்னத்தையே ஓதுறேன், நான் தால்ன்னு ம், சொல்லிட்டு வேற என்னத்தைய வடிவத்தெல்லாம் உச்சரிக்கிறேன், இதெல்லாம் பிழை. இதுல சரியானது எது ம், என்கிறத அந்த சரியானதை பிடிச்சி நீங்க 10 முறை உச்சரிங்க, அதுல நிறைய நன்மை இருக்குது. ம், புரியுதா? சரியானன்னு பிடிச்சு ம், கொள்றீங்களே, அந்த சரியானதை ம், பிடிச்சி 50 60 முறை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், மாஷா அல்லாஹ். உங்களுக்கு அது உங்கள்ட்ட உறுதி ஆயிடும், ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கு இப்போ ம், பழசெல்லாம் மறந்து போயிடும். இப்ப ம், பாருங்க, உதாரணத்துக்கு மஜீது என்று சொல்றீங்க, மஜீது ஒன்று வருது, மஜீது ஒன்று வருது. அப்ப எனக்கு ஒரு குழப்பம் ம், ஒண்டிக்கு, என்னத்தை உச்சரிக்கிறேன், ம், நான் உச்சரிக்கிறேன், தாலையா உச்சரிக்கிறேன், குழப்பம் கொண்டு வருது. அப்ப அந்த இடத்துல நீங்க ம், உறுதி ஆயிட்டீங்கன்னு சொன்னா இதுல தூ ம், தான் வரும். ரெண்டு நீங்க உறுதி ம், ஆயிட்டீங்கடா, அங்கன்னா பிரச்சனை வராது. விளங்குதா? ம், இப்ப இப்ப நீ சொன்னீங்கல பாயிண்ட் உண்டு, லாம்ல நீங்க தேடி பார்த்தேன் இப்படி விளங்குச்சு, அது இப்போ நான் மாத்தி கொண்டேன்னு சொன்னீங்களே, இது ம், உங்களோட ஒவ்வொரு பிழையிலையும் இந்த அவதானம் வரணும். நீங்க தான் அவதானிக்கணும். ம், ம், எங்களுக்கு விளங்குது நீங்க எனக்கு மிஸ்டேக் கூறீங்கண்டு, இருந்தாலும் உங்களோட வாயால நீங்க தானே பழக்கணும். அப்ப ம், அந்த வேலை நடக்கணும் என்றால் முதலாவது அந்த எங்கிட்ட அந்த நாலேஜ், அந்த அறிவு இருக்கணும். நான் இது பிழை விட்டுறேன், இந்த எழுத்துல பிழை வருது, இந்த எழுத்து நான் இப்படி மாத்துறேன், இதை நான் இப்படி மாத்திக்கொண்டா சரி என்ன நீங்க ஐடியா ம், எடுத்தீங்கன்றால். எங்கட கிளாஸ்ல ம், 100ல 50 வீதம் வேலை முடிஞ்சு, ஓதி முடிஞ்சு. அந்த ஐடியா எடுத்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்றால் அதுக்காக வேண்டிதான் நான் ம், 2 வேலை செய்யறோம். நீங்க கவனமா ம், கேட்கணுமெண்டு இந்த ரெக்கார்ட் அப்படியே உங்களுக்கு தரோம். அந்த அதாவது நாங்க சொல்லித்தாரது மட்டுமல்ல, ரெக்கார்டிங்ல கீக்கிறது, நீங்க எப்படி ம், ஓதுறீங்க, என்ன பிழை விடுறீங்கிறது உங்களுக்கு கேட்கணும். அந்த ம், அந்த பகுதி முக்கியம். நிறைய பேர் என்ன செய்யற, ம், நாங்க ஓதி கொடுக்குறது மட்டும் கேட்டுக்கிட்டு போற. நாங்க ஓதி கொடுக்குறது கேட்கறது நீங்க ம், கிளாஸுக்கு வர தேவையில்லைன்னு யூடியூப்ல போயிட்டு வீடியோ ஒன்று போட்டு அவர் ஓதுதான் நாளாக கேட்டுக்கொண்டிக்கலாம். அப்படி அல்ல, நீங்க ம், ஓதுற நேரத்துல நீங்க அந்த எந்த பாயிண்ட்ல பிழை விட்றீங்கன்னா நாங்க அதை எப்படி திருத்துறோம், என்ன மாதிரி திருந்தணும் என்கிறத நாங்க சொல்லி தரத்தையும் நீங்க ஓதுறதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு கேட்டா தான் உங்களுக்கு ஐடியா வரும். ம், இப்ப சொன்னீங்க, நல்ல ம், நல்ல ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்க. இப்ப எந்த குழு உணையில வரலாம பத்தி நீங்க லோ லோன்னு ம், ஓதிக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு திருதி தந்திக்கிறோம். ஆனா உண்மையில நீங்க லாமத்தான் உச்சரிக்கிறதாக நீங்க யோசிச்சு ஓதிக்கிறீங்க, ஆனா உங்களோட வாயில வந்த உச்சரிப்பு பிழையா வந்திக்குது. ஹைர். ம், இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தால்ல இருக்குதான். ஐன்ல சின்ன பிரச்சனை ஒன்று தான் இருக்குது. ஐன்ல சின்ன ஒரு ம், பிரச்சனை இருக்குது, பட் தாலும் பெரிய குழப்பத்தை ம், இருக்குது. இந்த நூன் உங்களுக்கு தெரியாம நீட்டுப்படுறதையும் பேர் பார்க்கணுமா? ஆ, ஆறாவதாங்க ம். பார்ப்போம். வஸ்தஃபீர். சொல்லுங்க. ஆ, வஸ்தஃபிர் ஹு. வஸ்தஃபிர்ஹு. ஓகே குட் மாஷால்லா. இப்போ அந்த ஒரு 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 ஸ்டெம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு உங்களோட ஓதல் வருது, ஆனா ஒரு குழப்பம் ம், உண்டு. ஸ்டார்டிங்ல போக தடுமாற்றம் ம், உண்டு, அந்த அந்த தடுமாற்றம் மீட்படாது. ம், அதாவது ஒண்ட கிளாஸ்ல தடுமாறி தடுமாறி குழம்பி பேத்திட்டு சரியா சொல்ற ஒருத்தரை நாங்க ஈடுபடாது, அது பிள்ளை. ம், விளங்குதா? அதுக்கும் நான் ரெடி ஆகணும். ம், ஏழாவது, ம். ச நி சா அல்ல, ஷே. ஷே. ச ஆ, ச நி அ க ஹு வல் ஆப்.
ஆ அ, இல்ல. த அபு. ஆப் அபு. ஆபு ஆபு ஆ. த இ தரு அபுத்தருன்னு பண்ணுமா அபுத்தருன்னு சொல்லுவோம். உங்களோட இஷ்டம். சாணி சரியா வந்தாச்சு. அக்கஹுவல் அபுத்தர். ம். சாணி அக்கஹுவல் அபுத்தர். இன்னும் கொஞ்சம் தடிப்பம் போதாது. ஷ ஷேனி. ஷே. ஷானி ஷானி அக்கஹுவல் அபுத்தர். ஓகே. இதுலயும் ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு தான் அது. ம். இதை நீங்க சும்மா சேன்னு சொல்லாம நீங்க சொல்லி கொண்டு ம். போக 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 தடிப்பும் கூடி கொண்டு வர மாதிரி சொல்லி பழகுங்க. ம். இப்போ பாடத்து கேட்கிறேன் சே இல்ல. ஒரு முறை சேண்டா அதை விடவும் ரெண்டாவது முறை நீங்க சொல்ல நேரம் இன்னும் கொஞ்சம் ஷேக்கு அழுத்தம் வரணும். இன்னும் கொஞ்சம் ம். ஷே. அதாவது உங்களுக்கு விளங்கணும் உங்களோட காதுக்கு நீங்க உச்சரிக்கிறதுல ஷே என்ன ம். சவுண்ட் ம். கூடிக்கொண்டு போகுது சரியா வந்து கொண்டு வருதுங்கிறத பார்க்கணும். குறிப்பாக ம். ஏழாவதுலயும் ஷேட பிரச்சனை ம். இருக்குது. ம். நாலாவது மிகுது. நீங்க ஒரு வேலை ம். செய்யலாம். இந்த ம். நாலாவதுலையும் ஏழாவதுலையும் உச்சரிக்கிறது ஆறாவதுல ம். உச்சரிக்கிறதுக்கு வேறுபாடோடு இருக்குதா, இந்த மூணுக்கும் ம். என்ன வித்தியாசம் இருக்குதாங்கிறத உங்களோட சவுண்ட் நீங்க கேட்டு பாருங்க. ம். சரி, ஓகே. கேட்டு நல்லா கொஞ்சம் எனக்கு வேக்க செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு ம். தெரியும். அஹ், ம். நாளைக்கும் நாளன்னைக்கும் கிளாஸ் இல்லை, அதுவும் டைம் இருக்குது. கட்டாயம் வேக்க ம். ம். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அனுப்ப ட்ரை பண்ணுமா. நாளான்னைக்கு உண்டுல்ல. நாளண்டி கிளாஸ் நடக்காது, உங்களுக்கு அறிவிக்கிறான் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அறிவிக்கிறான். இந்த கிளாஸ் ஓ நடக்காது. சரி. அடுத்த வீக் தான் அந்த ம். கிளாஸை எப்படியும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ம். கட்டாயம் வேக செஞ்சு அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். சரி ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.